ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவா பார்க்கலாம் வாங்க. இங்கே ஐஸ்வர்யா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அடுத்து என்ன ஆக போதோ ஒன்றுமே தெரியல. ஒவ்வொரு டைமும் பயந்து பயந்து நம்ம வாழ்றதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சேது ஒரு மாதிரி அப்பப்போ அவங்களுடைய இதில் பயன்படுத்துகிற மாதிரியே இருக்கும். ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு, தூக்கமும் வராது. அதுக்கப்புறம் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு கத்தவும் உடனே சேது இருந்துட்டு ஐஸ்வர்யா என்ன ஆச்சுன்றாங்க. இல்லை மாமா ஒன்றும் இல்லை, கெட்ட கனவு ஒன்று, அதை நினச்சி தான் பயந்துட்டேன்றாங்க. மாமா எனக்கு இங்கே தூக்கம் வரல, நான் போயிட்டு ஆன்டி வீட்டு ரூமில் போய் படுத்துக்கிட்டுமா அப்படின்றாங்க. சரி ஐஸ்வர்யா, உனக்கு எங்கே தூக்கம் வருதோ நீ போய் அங்கேயே படுத்துக்கோன்றாங்க. சரிங்க மாமான்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு போகிறாங்க. என்னாச்சு ஐஸ்வர்யான்றாங்க. ஆண்டி எனக்கு தூக்கமே வரல, கனவு எல்லாமே சேது மாமா தான் வராது எனக்குன்றாங்க. ஐஸ்வர்யா, நான் தான் சொல்கிறேன் இல்லை, நீ அதே நினச்சி நினச்சி நீ தூங்கிட்டு இருக்க, அதனால தான் உனக்கு கெட்ட கெட்ட கனவாக வருதுன்றாங்க. ஆண்டி என்னால் நார்மலாகவே இருக்க முடியல ஆண்டின்றாங்க. எனக்கு ரொம்பவே பயமாகவே இருக்குன்றாங்க. அவ்வளோதான், இனி நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது, இனி சேது மாமா நம்மளுக்கு இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு அதே நினப்பு மட்டும்தான் இருக்குன்றாங்க. நீ சும்மா தேவையில்லாமல் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காது சரியான்றாங்க. என்ன நடந்தாலையும் பார்த்துக்கலாம், சும்மா இதே நினச்சி உன் மனசை போட்டு குழப்பிட்டு இருந்தா எதுவும் சரியாகாதுன்றாங்க. சரிங்க ஆண்டின்றாங்க. அதனால தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்றாங்க. கொஞ்சம் விஷயத்த ஃப்ரீயாக விடுன்றாங்க. என்ன சொன்னது புரிஞ்சுதா அப்படின்றாங்க. சரிங்க ஆண்டின்றாங்க. சொல்றேன், நான் அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு இருக்கிறேன் சரியா அப்படின்றாங்க. இங்க பாரு, மறக்காத, நீ பயப்படாத, நீ பயந்தே சேதுவுக்கு சில விஷயங்களை காட்டி கொடுத்துருவ போலன்றாங்க. நீ சேதுவுக்கு காட்டி கொடுத்தியன்னு வச்சுக்கோங்க, நம்ம வசமா சேர்ந்து மாட்டிப்போம் அப்படின்றாங்க. சரிங்க ஆண்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல சேதுவை பார்த்து இன்னும் ஐஸ்வர்யா பயப்பட போறாங்களா, பயந்து அவங்களே உண்மைகளை காட்டி கொடுத்துட்டு போறாங்களான்ட்டெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.